நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அழகிரி நம்பி வழங்க கேட்கலாம். அழகிரி நம்பி, வணக்கம். மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பற்றிய விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். திருநெல்வேலி மாவட்டத்தில் முதன்மையான ஒரு சுற்றுலா தலமாக அமைந்துள்ளது மணிமுத்தாறு அருவி. இந்த மணிமுத்தாறு அருவியானது களக்காடு முண்டந்தரை புலிகள் காப்பகம் அம்பாசந்தரம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ளது. அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளதால் இந்த அருவியில் குளிப்பதற்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குளிப்பதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். இந்நிலையில் கடந்த மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிர கனமழை பெய்ததை அடுத்து நவம்பர் 5ஆம் தேதி முதல் நவம்பர் 25ஆம் தேதி முதல் ஒரு மாதத்திற்கு மேலாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அணையில் நீர்வரத்து அதிகரித்து பாதுகாப்பு சூழல் இல்லாததால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளிக்கவில்லை. இந்நிலையில் தொடர்ந்து ஒரு வார காலம் அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு திடீரென மலைப்பகுதிகளில் தீவிர கனமழை பெய்தது. இதனால் மீண்டும் மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் வெள்ளிக்கிழமை சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அருவியில் பாதுகாப்பான நிலை இல்லை என்பதால் சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் குளிக்க அனுமதிக்கவில்லை. நேற்று 2வது நாளாகவும் குளிக்கவோ பார்வையிடவோ அனுமதிக்கவில்லை. இந்நிலையில் இன்று சற்று நீர்வரத்து குறைந்துள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் அருவியை பார்வையிட மட்டும் வனத்துறையினர் அனுமதித்துள்ளனர், குளிப்பதற்கு அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து மிகவும் பாதுகாப்பான அளவு நீர்வரத்து வரும் வரை சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மோகன், மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதன் விளைவாக சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி, அழகிய நம்பி.